பாஜக ஒரு அசுர பலத்தோட இல்ல, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயம், அதாவது இந்திய அரசியமைப்புடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெடரலிசம். அந்த ஃபெடரலிசத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது எஸ்எஸ்சி நிதி கொடுக்காம இருக்கிறது, ஊரக வேலைவாய்ப்பு 100 நாள் திட்டத்துக்கான நிதி கொடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்து மாநிலங்களுடைய உரிமை. அதை கொடுக்க மாட்டேங்கிற இடத்துக்கு அவங்க பாஜக வந்திருக்காங்க. ஸோ இப்படி மைனாரிட்டி கவர்மெண்டாக இருக்கும்போது இந்திய அரசியமைப்புக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பாக ஃபெடரலிசமே இருக்கக்கூடாது, மாநிலங்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதேச்சதிகார மைண்ட் செட் பாஜகவுக்கு எப்படி வந்திருக்கு இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்ல இருக்கும்போது? நீங்க சொன்னது ரொம்ப சரியா குறிப்பிட்டீங்க. கடந்த தேர்தலில் வந்து அந்த பிரச்சாரம்னு. ஆனா இதுல உங்களுக்கு என்ன நினைவூட்ட விரும்புறேன்னா, முதல்ல வந்து 2014 வந்து பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி என்கின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து, காங்கிரஸ் கட்சி கூட வந்து அவங்க சொன்ன வளர்ச்சிக்கு எதிர் பிரச்சாரங்களை முன்னெடுத்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான், இன்னும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து சொன்னால் சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆபத்து, அரசமைப்பு சட்டத்துக்கு ஆபத்துன்னு சொன்னோம். அதற்கான பல சான்றுகளாக வந்து பல நிகழ்வுகள் நடந்தது. அதற்கு பிறகு 2014 என்ன பண்ணோம், தமிழ்நாட்டு அளவில் வந்து ஒரு கூட்டணியை கட்டமைச்சோம். அன்னைக்கு 2014 தமிழ்நாட்டு அளவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி 19 வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து அன்றைக்கு வந்து அவர்கள் வந்து தமிழ்நாட்டை விட்டு விரட்டுற அளவுக்கு ஒரு சூழல் வந்தது. 2024 2019க்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் 2024 மிக பெரும்பான்மையோடு, இன்னும் சொல்ல போனால் 400 இடங்களை பெறும் என்கின்ற சூழலாம் இருந்தது. எதிர்கட்சிகள் ஒன்றிணையாது என்கின்ற பொழுது, எதிர்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும், குறிப்பாக காங்கிரஸை மையப்படுத்தி ஒன்றிணைய வேண்டும் ஒரே குரல் தமிழ்நாட்டிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் சொன்னாரு. இன்னும் சொல்ல போனா எல்லா கட்சி தலைவர்கிட்ட தான் அதை வலியுறுத்தினாரு. இது வரவே வராதுன்ற ஒரு சூழல்ல இந்தியா கூட்டணி வந்து மலர்ந்தது. அதோட தாக்கம் என்னவாச்சுன்னா, பாரதிய ஜனதா கட்சி நீங்க சொன்னது மாதிரி இன்றைக்கு ஒரு மைனாரிட்டி அரசு என்கின்ற நிலைக்கு போனது. அந்த பிரச்சாரம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் எடுபட்டது. அவர்கள் வந்து இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் என்கின்ற இந்த நிலையில இருந்து, இப்போ நீங்க அவங்க வந்து ஒருவேளை 400 இடங்கள் வந்திருந்தாங்கன்னு சொன்னா, அடுத்தடுத்து ராஜ்யசபையிலும் மாநில சட்டமன்றங்களிலும் தேவையான மெஜாரிட்டியை கொண்டு வந்து, ஏன்னா நீங்க வந்து கான்ஸ்டியூஷனை மாற்றணும்னா அது வந்து அவ்வளோ எளிதில்ல. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இல்லை கான்ஸ்டியூஷனல் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரத்திற்கு எந்த மாதிரியான விதிகளுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகள் என்று ஒன்று இருக்கிறது. சிலதுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி போதும், சிலதுக்கு 2 அவைகளில் மெஜாரிட்டி போதும், சிலதுக்கு வந்து 2 அவைகளிலும் வேண்டும், மாநிலங்களில் உள்ள சட்டமன்றங்களிலும் வேண்டும் என்கின்ற நிலை இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷனை மாற்றணும்னா, அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றணும்னா அவ்வளவு வலிமை வேணும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வலிமை இல்லை. நீங்க சொன்னது மாதிரி இன்றைக்கு 800 இடங்கள் என்று மாற்றிவிட்டு இந்த ப்ரொபோர்ஷன் மாறிடுச்சு அப்படின்னா அவர்களுக்கு எளிதில் அது வந்துவிடும். அவர்கள் நினைக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமையும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை.